Good morning to each one of you all. காலை வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் அறிவித்து விருப்பப்படுகிறேன். கர்த்தரை தேட வந்திருக்கிறோம். ஆகிய இந்த காலை வேளை சங்கீதம் 66 வசனம் 1, 2, 3 நான் வாசிக்கிறேன். தமிழ்ல என்னோட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். Make a joyful shout to God, all the earth. Sing out the honor of his name. Make his praise glorious. Say to God, how awesome are your works. Through the greatness of your power, your enemies shall submit themselves to you. Hallelujah. Make his praise glorious. Hallelujah. That's what the Bible says. அவருடைய துதியை மகிமையாக்குங்கள் என்று வேதம் சொல்ல இருக்குது. அங்கே அந்த நாளை கர்த்தரை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு எல்லாமே நாம் ஒப்பு கொடுத்து வரக்கூடியவர்களாக இருப்போம். கர்த்தரே எல்லா விதத்திலே உயர்ந்தவர், அவர் மகிமைக்குரியவர், மாட்சிமை நிறைந்தவர். இந்த காலை வேளையிலே அவரை நோக்கி பார்ப்போம். Let's pray. அன்பின் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் தேடி வருகிறோம் ஐயா. ஆம் சுவாமி, வானமும் பூமியும் உம்முடைய மகிமையை அறிவிக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம். Lord, heaven and earth declares your glory, Lord. Every creation, Lord, it make known, Lord, of how great you are, Lord. Lord, this morning we want to thank you, we want to praise you, and we want to indeed completely surrender ourselves to you, Lord. ஆமையா, எங்களே நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்த்த இருக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே இந்த இடத்துல உயர்த்தப்படத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஆளிகைக்குரிய தேவனாக நீர் வர வேண்டும் ஐயா. Yes, Lord, come before us as our King who reigns, Lord. Come, Lord, and receive your place, Lord. Be enthroned on high, Lord. எங்கள் மத்தியிலே முடிசூட்டப்பட்டவராக ஆண்டவரே நீர் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. சிங்காசனத்திலிருந்து எங்களை நீர் ஆண்டு நடத்தத்தக்க ஜெபிக்கிறோம். Yes, Lord, reign over us from your throne, Lord. Let our heart, Lord, today yield before you, knowing that you are seated there up high, Lord. மேலான நிலையில நீர் அமர்ந்து இருக்கிறீர் என்று உணர்ந்து எங்களுடைய உள்ளங்கள் உமக்கு முன்பாக பணிந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கட்டுகளை, எல்லா தடைகளை நிர்மூலமாக்கும் ஐயா. பிசாசனுடைய ஒவ்வொரு தந்திரங்களை எடுத்து போடும் சுவாமி. சுகந்திரவாளியாக உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக நாங்கள் நுழையக்கூடிய மக்களாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். Break, Lord, every bondages. Break, Lord, every work of the evil one, the scheme of the evil one. Nullify them, Lord. We pray that you will help us to enter into your presence, Lord, with great joy, Lord, with great peace, Lord, happiness, Lord. That our life, Lord, be flooded by your joy, peace, and happiness, Lord. We entrust this whole service before you, and we pray, we ask, Lord, that you take control of them all. ஆமையா, நீரே ஆள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு நீர் எங்கள் மத்தியிலே பேசத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசக்கூடிய தேவன் ஐயா. உம்முடைய ஆவி நிமித்தம் எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டு வரக்கூடிய தேவன் நீர் சுவாமி. ஆகையால் நீர் வாரும் உமக்கு இடத்தை கொடுக்கிறோம் சுவாமி. We welcome you, Lord. We give you the place. Holy Spirit, you move, you take charge of this service as we surrender it all before you. And we ask all this in Jesus' most precious name. Amen. Amen. Let us look to God in worship. So I just pass to the person who leads us in this time of worship. ஆராதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனையை நடத்த இருக்கிறவர்கள் இந்த வேலை நடத்தி வருவார்கள். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Father, Lord. Hallelujah. பிரியமானவர்களே, நாம் இந்த நேரத்தில் நம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம் தேவனை முதலில் நம் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போம். சோஸ்திரம் கர்த்தாவே, சோஸ்திரம் ராஜா. ஹல்லேலூயா லார்ட்.
Thank you, Jesus. Thank you for this time you have given us, Father Lord. நன்றி ராஜா ஆண்டவரே. உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க ராஜா ஆண்டவரே. நீர் எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே ராஜா. Oh, let your presence fill us, Father Jesus. Let your presence fill us right now at this moment, Lord. நன்றி 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 ராஜா ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னியும் கர்த்தாவே. எங்கள் பாவங்கள் ராஜா இந்த துதி வேலைக்கு ஒரு தடையாக இராதபடி நீ பார்த்து கொள்ளும் கர்த்தாவே. நன்றி 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 ராஜா ஆண்டவரே. ஐயா, உம்முடைய வார்த்தை சொல்கிறது ரோமன்ஸ் 8:28, and we know that all things work together for good to those who love God and to those who are called according to his purpose. And John 14:15 says that if you love me, keep my commandments. Thank you, Jesus. We are here to show you that we love you, Father Jesus. We want to show you that we love you so much, Father Lord. We want to praise your holy name, Father Lord. And we know, Lord, when we love you and when we are called according to your purpose, all things will work together for good, Father Jesus. நன்றி ராஜா ஆண்டவரே. இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே ராஜா, எவ்வளவோ மாறுதல்கள் நடந்தாலும் கர்த்தாவே ராஜா, நீர் மட்டுமே எங்களுக்கு நிலையான தேவனாக இருப்பதற்காக நன்றி 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 கூட ஆனகொடி நன்றி ராஜா ஆண்டவரே. இந்த துதி வேலையை முற்றிலுமாக உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களை, நாம் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்ற பாடலை பாடுவோம். அந்த நேரத்தில் நம்முடைய அன்பை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவோம். நாம் எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று ஆண்டவரை இந்த பாடல் மூலியமாக நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். வாருங்கள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி
நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. Hallelujah, hallelujah, hallelujah. Let us praise the Lord, praise the Lord. We want to praise you, Father Jesus. நன்றி 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 ராஜா. நீர் எபினேசர் தேவன் கர்த்தாவே ராஜா. நீர் அனுதினமும் எங்களை காண்கின்ற தேவன். நீர் எல்ரோயி ராஜா. ஆண்டவரே நீர் எல் ஷடாய் கர்த்தாவே ராஜா. நீர் யெகோவா ராஃபா தேவன் கர்த்தாவே ராஜா. நீர் எங்களுக்கு சுகம் தரும் தேவன் கர்த்தாவே ராஜா. ஐயா ஆண்டவரே நீர் எங்களுக்கு சுகம் தரும் தேவன் கர்த்தாவே. ஐயா நீர் எங்களை காத்து வழி நடத்தும் தேவனாக இருப்பதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே ஐயா ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று இடைவிடாமல் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவரே எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரர் ராஜா. ஆண்டவரே துதிகளின் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கும் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. நன்றி 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 கர்த்தாவே ராஜா. என்ன நடந்தாலும் துதிக்கணும் ராஜா. நாங்கள் உண்மை துதிக்கணும் கர்த்தாவே. அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே ராஜா. என்ன நடந்தாலும் நாங்கள் உண்மை துதிக்க கர்த்தாவே. உண்மையே நோக்கி பார்க்க ராஜா. எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று ராஜா நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்க ராஜா. எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும், எங்கள் கண்களை திறந்து விடும் ராஜா. இன்னும் அதிகமாக உண்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க ராஜா. ஓ ஜீசஸ், தொடர்ந்து வாருங்கள் பெரியமானவரே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே என்ற பாடலை பாடுவோம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே,
இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. ஓ எஸ் ஜீசஸ் ஆண்டவரே, நீர் எங்களை மட்டுமல்ல ராஜா, எங்கள் குடும்பத்தை மட்டுமல்ல கர்த்தாவே, எங்கள் திருச்சபை மட்டுமல்ல ராஜா,
எங்கள் நாட்டை மட்டுமல்ல கத்தாவே ராஜா, இந்த அகில உலகத்தையும் ஆளும் தேவன் நீர் ஆண்டவரே ராஜா. You are the creator God, you are the master, you are El Shaddai, Father Jesus. We want to submit and surrender, Father Lord. We want to submit and surrender ourselves completely into your hands, Father Jesus. Nandri, Nandri, Nandri Raja. Thank you, Jesus. Let us continue to look to God in prayer. ஆண்டவரை நோக்கி ஜெப நிலையில் நாம் இருப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம் மத்தியிலே மெய்யாகவே நமக்கு சமாதானத்தின் பிரபுவாக இருந்து வர நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கொந்தளிப்பு வந்தாலும், எப்படிப்பட்ட பரபரப்பு வந்தாலும், கர்த்தரே நம்முடைய அடைக்கலம், தஞ்சம், கோட்டையின்றி எண்ணி நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆம், இந்த பாஸ்டரல் பிரேயர் பாஸ்டர் ஜாய் நம்ம மத்தியிலே செய்து வருவார்கள். நாம் யாவரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கினவர்களாக காணப்படுவோம். Let us continue to look to the Lord and the Lord alone. Hallelujah. As Pastor Joy leads us in this prayer. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறீர். நீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவராய் இருக்கிறீர் ஐயா. உண்மையே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் கிருபையுள்ள தேவன், நீர் மகா அன்புள்ள தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை நேசிப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. உம்முடைய அருமையான குமாரனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக தந்ததற்காக நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தீர், நீர் ஆதியிலே தேவனோடு இருந்தீர், நீர் ஆதியிலே தேவனாய் இருந்தீர் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை துறந்து எங்களை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்ததற்காக நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. ஆண்டவரே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த உலகத்தின் பாவத்தை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. எங்களை விசுவாசிக்கிற எங்கள் பாவங்களை நீர் மன்னித்த ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நீர் சுத்திகரித்ததற்காக நன்றி ஆண்டவரே, எங்களை நீதிமான்களாக்கினதற்காக நன்றி அப்பா. உம்முடைய நீதியிலே நிற்கிறோம் ஆண்டவரே, எங்கள் நீதி கந்தை ஆண்டவரே. இந்த வேளையிலும் நாங்கள் செய்த பாவங்களை நீர் கிருபையாய் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுத்த இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்போதும் காணப்படத்தக்கதாக தேவரீர் எங்களை முற்றுமாய் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்த ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். நீர் பிதாவின் வாழ்ந்து வீட்டிருக்கிறீரே, உண்மையே துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமையோடு ஆண்டவரே, நீர் வரப்போகிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்க உதவி செய்யுங்க. உடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி வருவதற்காக நன்றி. உடைய வார்த்தை எங்களுக்கு நீர் போதிப்பதற்காக நன்றி. எங்களை கடிந்து உணர்த்துவதற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, உம்மை துக்கப்படுத்தி இருந்தா எங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தை செய்ய ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த அருமையான திருச்சபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த திருச்சபை உம்முடையது ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உமக்கு சொந்தமானவள் கர்த்தாவே. எந்த நிலையில இருந்தாலும் நீர் அவளை நேசிக்கிறதவனாய் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த காலத்திலும் கூட இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகளுமை ஆராதிக்கிறவளாக உம்மை மகிமைப்படுத்துவளாய் இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. எந்த இடத்துல இருந்தாலும் கூட கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுமை தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாய் வேலி அடைத்து காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. நீர் வரும் நாள் சமீபமா இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விழுந்து போன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகத்தின் பின்னால சென்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனலும் என்று குளிரும் என்று ஜீவித்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவியானவரே, தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பிய இடத்தில் வரத்தக்கதாக தேவாவியானவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையை அனுப்பி அவளை குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போகாதபடி
இருக்கும்படி கர்த்தர் கிருபையாய் காத்து கொள்ளுங்கப்பா. இது கடைசி காலமாக இருக்கிறது. இந்த திருச்சபையில தந்திருக்கிற ஊழியங்களுக்காக நன்றி கர்த்தாவே. அருமையான போதகருக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே ரெவரண்ட் வின்சென்ட் ராயரை இம்மட்டும் ஆசீர்வதித்து வழி நடத்தி வருவதற்காக நன்றி. அபிஷேகித்து ஆண்டவரே உடைய வார்த்தை நிமித்தமாக அநேகரை பலப்படுத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் காத்து கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த நாளிலும் உடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே. அவரை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. உடைய சத்தத்தை கேட்க ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி ஜீவித்து எப்போதும் உடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அவர் மனைவியும் மகன் ஜோலியுடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அவளையும் ஆசீர்வதியும் வேலியடைத்து காத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை LCCக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே, இந்த திருச்சபைக்கான காரியங்களை சிந்திக்கும் போதும், ஊழியங்களை குறித்து சிந்திக்கும் போதும், ஊழியங்களிலே ஈடுபடும் போதும் பரிசுத்த ஆவியானவர் முற்றுமாக ஆட்கொண்டு இந்த காலத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. ஒரு மனதை தாங்க ஆண்டவரே. நீரே உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க. உடைய ராஜ்யம் ஆண்டவரே வல்லமையாய் கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்தும்படி ஆஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட துக்கத்திலும் வேதனையும் இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி அஞ்சலியாவையும் ஆண்டவரே பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் ஆண்டவரே பலப்படுத்தி ஆறுதல் படுத்தி காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி பிரமிளா ஸ்டீவனுக்காக ஜெபிக்கிறோம். அவளும் தன்னை தாயை இறந்திருக்கும் போதும் கர்த்தாவே அவர்களையும் அவர் குடும்பத்தையும் கிருபையாய் ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட வியாதியா இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளிலும் ஆஸ்பத்திரியிலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரங்கள் தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே. அப்பா தொடும் ஆண்டவரே. அப்பா பூர்ண சுகத்தை கிருபையாய் கட்டடும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையின் கரங்கள் தொடட்டும் ஐயா. தொடும் ஆண்டவரே. சாத்தின் பலவீனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அகன்று போவதாக ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை சுகத்தோடும் பலத்தோடும் கிருபையாய் காத்து கொள்ளுங்கப்பா. விசுவாசத்தோடுமை நோக்கி பார்க்கிறவர்கள் பலன் அடைவார்கள் கத்தாவே. சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள் கத்தாவே. நீரே சுகப்படுத்துகிற தேவன், உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இருதயம் நொறுங்குண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதனையில இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கஷ்டத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரங்கள் அவரை அரவணைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். அவளை வேதனை நீக்கி ஆண்டவரே, அவளுக்கு நீர் ஆண்டவரே சுகத்தை தாங்க ஆண்டவரே. மனதில் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. மனதில் சமாதானத்தை தந்து ஆரோக்கியத்தை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் சிறு பிள்ளைகளை உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வளரும் போது உண்மை அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் அன்பிலும் அறிவிலும் அதிகமாக வளர கிருபை தாங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக வளர கிருபை தாங்க. வேலி அடைத்து காத்து கொள்ளுங்கப்பா. பொல்லாங்கனின் எல்லா சூழ்ச்சிக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளை கிருபையாய் வேலி அடைத்து காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சண்டே ஸ்கூல்ல வாத்தியார்கள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். அவள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப வயதுல உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன ஆண்டவர், இந்த பிள்ளைகளை கிருபையாய் ஆசீர்வதிங்கப்பா. எப்பொழுதும் உமக்கு முன்பாக தாழ்மைப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. நேர் உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. நேர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. எப்போதும் ஆண்டவரே அப்பா தாழ்மையான உள்ளத்தோடு உம்மை பணிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நேரே இவள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. இவள் செய்கிற எல்லா காரியத்திலும் உம்முடைய கிருபை இருந்து உம்முடைய ஆசீர்வாதம் இருந்து இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. அவள் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. பெண்கள் மத்தியில செய்யப்படுகிற ஊழியத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த இவர்கள் அதிகமாக ஜெபித்து உடைய சமூகத்தில் காத்திருக்கும் போதும் அநேக விதத்துல ஆண்டவரே அவள் இந்த ஜூம் மூலமாக செய்கிற ஊழியங்களையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிங்கப்பா. பெண்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலும் பலப்படுத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சகோதரியும் உமக்கு சாட்சியாயிருக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வயதான காலத்திலும் கர்த்தருடைய கிருபை ஆண்டவரை தாங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் வேலி அடைத்து காத்துக் கொள்ளுங்கப்பா.
சுகத்தோடும் பலத்தோடும் காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, அவளை அன்பானவர்கள் அவள் சூழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. நீரே அவளை ஆதரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இளமுதியோர்க்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் அவளே ஜெபிடும் நீர் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் உமக்கென்று எழும்ப வேண்டும் ஆண்டவரே. உமக்கென்று எழும்ப வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, யோசேப்பை போல எழும்ப வேண்டும் ஆண்டவரே. தானியேலை போல எழும்ப வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் சோர்ந்து போனவளுக்கு பலன் தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. உற்சாகப்படுத்தி எழுப்பி விடும்படியா ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்தை செய்ய எழுப்பி விடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. அதிக தாளந்துகளை கொடுத்திருக்கிறீர் ஐயா. அதை புதைத்து வைத்து விடாதபடி கர்த்தாவே ஆண்டவராகிய தேவனே, உமக்கென்று எடுத்து உபயோகிக்க கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அவள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவளை மேன்மைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மாநாட்டை ஆசீர்வதிங்க. எங்கள் பிஷப் டென்னிஸ் ராஜை ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எல்லா போதகர்களையும் கிருபையாய் ஆசீர்வதித்து குடும்பத்தையும் வேலையடைத்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு திருச்சபை மூப்பர்களையும் ஆசீர்வதித்து எல்லா திருச்சபைகளும் இந்த நாள்ல ஆராதனை நடக்கும் போதும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. தொட்டு ஆசீர்வதிங்க. எந்த இடத்துல ஆராதனை செய்தாலும் கர்த்தருடைய கரமவளை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்கள் தேசத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்தை கர்த்தர் மட்டுமாக ஆசீர்வதித்து வழி நடத்தி வருவதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கர்த்தர் இந்த தேசத்தை காத்துக்கொண்டதற்காக உமக்கு நன்றியும் சுஸ்திரத்தையும் எடுக்கிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற புதிய பிரதமருக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்ரீ சபரிக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை நீர் ஆண்டவரை தெரிந்து கொண்ட தேவனாப்பா. ஆண்டவர் எந்த அதிகாரமும் உம்மிடத்து பரத்திலிருந்து வருகிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். கிருபையாய் அவருக்கு பரத்திலிருந்து ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதியோடும் நேர்மையோடும் இந்த தேசத்தை நடத்தத்தக்கதாக, தலைமைத்துவம் கொடுக்கத்தக்கதாக உம்முடைய ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அவர் தெரிந்து கொள்கிற ஆண்டவரே அந்த கேபினெட்காக ஜெபிக்கிறோம். ஞானத்தோடு தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீதி உள்ளவளை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த தேசத்திற்காக உழைக்கிறவளை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. சுயநலவாதிகளை அகற்றி போடுங்க கர்த்தாவே. நீரே ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இந்த காலத்திலும் எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயல்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும் அப்பா. எங்கள் அரசரை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நீரே அவரோடு இருந்து தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த தேசம் அறிகிற அறிவிலே நிறைந்திருக்க வேண்டும் ஐயா. இந்த தேசத்தின் பாவங்களை கிருபையாய் மன்னிங்க ஆண்டவரே. இந்த தேசத்தின் வியாதிகளை நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துல சுகத்தை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வியாதியும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸை நீக்கி போடுங்க ஆண்டவரே. நீரே இந்த தேசத்துல சுகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்கள் பரிகாரியாகிய தேவன், எங்களுக்கு சுகம் தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே வியாதியை நீக்கி இந்த தேசத்திலும் உலகமெங்கிலும் சுகத்தை கட்டிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் அறிகிற அறிவிலே நிறைந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே உண்மை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிறாள் கர்த்தாவே. ஆண்டவரே, நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாளே. சாத்தானவள் கண்களை குருடாக்கி இருக்கிறானே கர்த்தராகிய தேவனே, இவள் கண்களை திறந்து விடுங்கப்பா. சுவிசேஷத்தின் ஒளி அவளுக்குள்ளாக பிரகாசிக்கத்தக்கதாக தேவரீர் பரிசுத்த ஆவியானவர் கண்களை திறந்து விடும்படியா ஜெபிக்கிறேன். நீரே ஆண்டவரே வழி, சத்தியம், ஜீவன் என்பதை அறிந்து கொள்ள உமையல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வர முடியாது என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவரீர் அவள் கண்களை திறந்து விடுங்கப்பா. ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. இந்த தேசத்து மக்களை ரட்சியும் ஆண்டவரே. கிருபையாய் ஆசீர்வதிங்கப்பா. வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க. இந்த தேசத்தை கிருபையாய் வேலியடைத்து காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். மட்டும் காத்ததற்காக நன்றி ஐயா. தொடர்ந்து காத்து வழி நடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் மிஷனரிமார்கள் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்துல உடைய ஊழியத்தை செய்தாலும், எந்த ஸ்தாபனங்களாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வதிங்கப்பா. சொர்ந்து போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே அவளை எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, 100 மருதுமாக பலன் தர கிருபை தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏழைகள், எளியவர்கள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள் இவளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. கிருபையாய் இவளையும் இவள் கஷ்டங்களில் இருக்கிற இந்த குடும்பங்களையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாக அகதிகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே.
உம்முடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஆண்டவரே தேசத்தை விட்டு ஓடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க இருந்தாலும் கர்த்தர்களை அரவணைத்துக் கொள்ளுங்க. அவள் தேவனை சந்திங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சோர்ந்து போய் விடாதபடி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் பராமரித்து வருவதற்காக நன்றி. தொடர்ந்து ஆதரித்து காத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்களும் அவர்களை ஆதரிக்கிறவர்களா இருக்க உதவி செய்யுங்க. இது தேசத்தின் பழங்குடி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சாரவாக்கிலும் சபாவிலும் இந்த இடத்திலும் இருக்கிற இந்த பழங்குடி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேகருமை அறிந்திருக்கிறார்கள், அநேகருமை அறியாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே. இவளுக்கு அதிகமான வசதிகள் இல்லாமல் இருக்கிறது ஆண்டவராக தேவனே. இவளுக்கு எல்லா வசதிகளும் நீர் ஏற்படுத்தி தாங்க ஆண்டவரே. இவளையும் கர்த்தர் தூக்கி விடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சுவிசேஷம் இவளுக்கும் கடந்து செல்ல கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே ஒப்பாக ஒளியாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஒளி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கனித்தர்களாக நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யுங்க. கனியற்ற பாழ்மரமாக நாங்கள் இல்லாதபடி அன்பினால் நிறைந்தவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. நமக்கு சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்யுங்க. உடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த நாம மட்டுமே மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமென். Praise the Lord. இந்த வேளை நாம் கர்த்தருடைய ஜெபத்தை கூறி பிறகு அறிவிப்பு நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். We have come to a time of announcement. Today Sunday service we have come as Pastor prayed. I want to send our condolence to Mrs. Parimala Mercy John for the demise of her father in India on 18 August. That is Wednesday. May the Lord continue to comfort and console this family. Okay. Today, there are quite a number of activities. First one is 12 o'clock MYAF AGM. 12 மணிக்கு MYAF AGM இருக்குது. 2 மணிக்கு LCC கூட இருக்குது. பிறகு 5 மணிக்கு MSF AGM நடப்பட்டு வரும். சரிங்களா? மூணாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்து 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துல வெனஸ்டே புதன்கிழமை நாமினேஷன் கமிட்டி கூட இருக்கிறார்கள். இது 9 மணிக்கு கூட இருக்கிறார்கள். அதுக்கு முன்பாக ஜெப கூட்டம் நடப்பட்டு இருக்குது. சரிங்களா? சோ 8 மணிக்கு பரோசியா ஜெப கூட்டம் என்று நடப்பட்டு வரும். பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை 6 மணிக்கு மெத்ரிஸ் பெண்கள் வீக் ஆஃப் பிரேயர் அண்ட் செல்ஃப் டினையல், இது ஜூம் மூலியமாக நடப்பட்டு வரும். ஆகியால் ஆயத்தமாக இருங்கள். பிறகு 8:15க்கு கம்பைன்ட் செல் குரூப் நடப்பட்டு வரும். 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துல வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் போல நம்முடைய பைபிள் ஸ்டடியும் ஜெபமும் நடந்து வரும். இந்த வாட்டி LCC தலைவர்கள் அவர்கள் இணைந்து இந்த ஜெப கூட்டத்துல இருப்பார்கள். பிறகு 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை காலை ஜெபம் எப்பொழுதும் 8:30 மணிக்கு போல நடப்பட்டு வரும். பிறகு 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு RH கமிட்டி மீட்டிங் நடப்பட்டு வரும். அங்கே நம்முடைய சபையில இருக்கிற சோஷியல் கான்ஃபரன்ஸ் சேர்மனும் இந்த கூட்டத்துல கலந்து கொள்வார். சரிங்களா? பிறகு 8ஆம் தேதி செப்டம்பர் மாதத்துல புதன்கிழமை 7:30 மணிக்கு TMC கிளாங் செகண்ட் லோக்கல் கான்ஃபரன்ஸ் நடப்பட்டு வரும். முன்ன 7 சொன்ன பிஷப் நாட்கை மாத்திட்டாரு, 8ஆம் தேதிக்கு கொண்டு வந்துட்டாரு. சரிங்களா? சோ தொடர்ந்து பாஸ்டர்மார்களுக்காக, சர்ச்
நம்பர்ஸ்க்காக, வாலிபருக்காக, பிள்ளைகளுக்காக, முதியோர்களுக்காக நாம் ஜெபித்து வருவோம். சரிங்களா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த வேலை நம்ம இந்த MMM மிஷன் மாதத்துல இருக்கிறதுனால நம்ம மத்தியில் இருக்கிற ஐயா ராஜன் தொடர்ந்து நம்மளை இந்த மிஷன் மாதத்துக்குடி இருக்கிற ஜெபத்துல வழி நடத்தி வருவார். ஐயாவை அழைத்து இந்த ஜெபத்திலே அவர் நடத்த கேட்டுக்கொள்கிறேன். There is a video, Pastor. There's a video. அதன் வீடியோ போட்டிருக்கேன். 各位弟兄姐妹们，祝你平安。Shalom saudara dan saudari. Praise the Lord, Church. Nama berita bala menjadi dalam Jesus Kristus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஸ்ராவா மாநிலத்தில் இருந்து நாங்கள் வாழ்த்துதலை கூறி உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். என் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் அவர்கள் உடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்து கொண்டார்கள். நாங்கள் 6 வருடமாக மீரியில் வசித்து கொண்டு ஊழியம் செய்து வருகிறோம். நான் தற்சமயத்தில் ஹோயன் மெத்ரிஸ் தேவ ஆலயத்தில் ஈபான் ஜனங்கள் மத்தியில் போதகராய் இருந்து பணியாற்றி வரேன். இந்த ஸ்லைட்க்கு அப்புறம் நாங்கள் ஊழியம் செய்கிற மக்கள் வசிக்கிற இடத்தில் நான் உங்களுக்கு சிறிய வீடியோ மூலமாய் காண வாருங்கள். இந்த இடைக்காலத்தில் நாங்கள் சாப்பாடு பொருட்கள் ஜெபத்தின் மூலியமாய் பிறருக்கு வாட்ஸ்அப் மூலியமாய் நாங்கள் சேவை செய்து வரோம். நாங்கள் புறக்கணிக்கப்பட்ட ஈபான் ஜனங்களின் மத்தியில் ஊழியத்தை செய்து வருகிறோம். இவர்களுக்கு பல தேவைகள் உள்ளது. அதில் பள்ளி புத்தகம் ஒன்றாகும். இவைகள் எல்லாம் எங்கள் தேவைகள். தயவாய் எங்களை உங்களது ஜெபத்தில் தாங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நம்ம பார்த்த வண்ணமாக இந்த சரவாக் மாநிலத்துல ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கோம். பாஸ்டர் ஜோஷ்வா அவர் குடும்பத்துக்காக ஜெயிக்கிறோம். அவரோட ஊழியத்துக்காகவும் கண்களை மூடி ஜெயிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மிஷன் மாதத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலத்துக்காகவும் பட்டணங்களுக்காகவும் நாங்கள் ஜெயித்து வர காலம் உண்டு. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட சரவாக் மாநிலத்துக்காக வருகிறோம். கர்த்தாவே, நீ அறிந்த வண்ணமாக அங்க ஆண்டவரை அறியாத பல மக்கள் இருக்கிறார்கள். விசேஷமாக அந்த ஈபான் மக்களுக்காக வருகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை ஆண்டவரை அங்க எடுத்து கொண்டு செல்லும் போதகர் ஜோஷுவா அவர்களும் அவர் குடும்பத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக 6 ஆண்டுகளாக அவர்களை கண்மணிகளை போல கர்த்தாவை நீ காத்து வழி நடத்தி வர்றதுக்காக நன்றி ஆண்டவரே. அவர் ஊழியத்தை செய்யும் பொழுதும் ஆண்டவரே, நீ அவர்கள் போதுமான பாதுகாப்பை கொடுத்து அவர் பிரயாண பாதுகாப்பை கொடுத்து வந்ததுக்காக கூட நன்றி. வர போறதுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை ஆண்டவரே நீரே கண்மணி போல காத்து அவர்கள் தேவைகளுக்கு சந்தித்து வந்ததுக்காக கூட நன்றி. அவர்களை இந்த நோயிலிருந்து, விசேஷமாக இந்த COVID-19
மற்றபடி அவர் எந்த ஒரு நோய் தொல்லை வராதபடி மட்டும் நீ காத்து வந்ததுக்காக நன்றி. அவர் தேவைகளை சந்தித்து வந்ததுக்காக கூட நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஊழி காரியங்கள் ஆண்டவரை ஈடுபடும் பொழுதும் உம்மோட சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும் போதும் அவர்களோடு பேசுறதுக்காக அவர்களோடு தங்கி இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் சந்திக்கிற அந்த ஈபான் மக்களுக்காக கூட வருகிறோம் ஆண்டவரே. இவர்கள் அந்த சரவாக் மாநிலத்தில் ஆண்டவரை இருக்கும் பொழுதும் ஆண்டவரே அதிகமானோர் ஆண்டவரை சத்தியத்தை தெரியாமல் இருக்கார்கள், தெரிந்தவர்களும் இருக்கார்கள் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட பாஸ்டர் ஜோஷுவாவையும் அவர் குடும்பத்தையும் உங்களோட பாத்தில் வைக்கிறோம். அவர்கள் தேவைகளை நீ சந்தித்து வர போறதுக்காக நன்றி. விசேஷமாக அவர்கள் கேட்ட முன்னமாக அவர்கள் ஸ்கூல் புக்ஸ், அந்த உள்ள பிள்ளைகளுக்கு ஸ்கூல் புக்ஸ்க்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக தேவைகளை சந்தித்து வர போறதுக்காக நன்றி. இந்த காலங்களில் கோவிட் காலங்களில் ஆண்டவரை அவர்கள் வாட்ஸ்அப் மூலயமாக மற்றபடி ஜூம் மூலயமாக அவர் சந்தித்து வருவதாக சொல்கிறார்கள் ஆண்டவரை. அதையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரை இந்த குடும்பத்தை மீண்டுமாக பாத்தில் வைக்கிறோம். நீரை பொறுப்பேற்று வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தேவனே. ஆமேன். God bless. I want to thank Mr. Rajan for the prayer. As Pastor Joshua said and Aya prayed, there are school books needed and all that. All those who want to contribute, you can do so through Mr. Rajan. நீங்க கொடுக்க வேண்டும் என்று அப்படி உங்களுக்கு மனசு இருந்தால் நீங்க ஐயா ராஜனை அணுகி இந்த காரியத்தை செய்து வர நான் கேட்டுக்கொள்ள இருக்கிறேன். So let us continue to uphold Pastor Joshua and the ministry that he is doing among the Iban people in ஸ்ராவால ஈபான் மக்கள் மத்தியிலே நடைபெற இருக்கிற இந்த ஊழியத்தை தொடர்ந்து நாம் தாங்கி வருவோம். இந்த நேரத்துல நம்ம வேத வாசிப்புக்கு காணப்பட இருக்கிறோம். இன்று எடுக்கப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் வசனங்கள் 13-14. Today's portion of scripture that is taken for reading is 1 Corinthians chapter 19 verse 13-14. The epistle to the 1 Corinthians chapter 16 verse 13-14. எடுக்கப்பட்டவர்கள் வாசிக்கிறீங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். Amen. 1 Corinthians chapter 16 verses 13-14. Watch, stand fast in the faith, be brave, be strong. Let all that you do be done with love. Amen. தமிழ்ல யார் வாசிக்கிறா? Shall I read, Pastor? கேனக்கா படிங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவுது. தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். Praise the Lord. ஆகியால் இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே இந்த ஒரு தலைப்போட நான் பேச இருக்கிறேன். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று அங்க வேதம் போட்டிருக்குது. அப்ப தலைப்பு டெமான்ஸ்ட்ரேஷன், ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் ஃபெய்த். டெமான்ஸ்ட்ரேஷன்னா நிரூபிக்கக்கூடிய நிலையில நாம் இருக்க வேண்டும். சரிங்களா? நம்முடைய விசுவாசம் நிலைத்து நிற்க நிரூபிக்கக்கூடிய நிலையில நாம் இருக்க வேண்டும். Demonstration, stand firm in faith. As we read, watch, stand fast in the faith. Be brave, be strong. Be brave, be strong. புருஷராக இருங்க, பலனாக இருங்கள் என்று வேதம் சொல்வதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து வரும்போது எங்களோட இடைபடும் ஐயா, எங்களோட நீர் பேசும். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை தேற்றி பலப்படுத்தி ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச நடை உமக்குள் உறுதியாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம்.
Help us, Lord, to be strong in you, to be firm in you, Lord. As we walk in you, Lord, your word, Lord, inspire us, Lord. Your word, Lord, indeed guide us, Lord, in every area and every aspect, Lord. By your Spirit, speak to us, Lord. By your Spirit, unveil your truth to us, Lord. உம்முடைய ஆவி மூலமாக எங்களோட பேசும், உம்முடைய வார்த்தைக்குரிய இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்தும். இவைகளாம் இயேசு இன்ப நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். தேவஜனமே, நாம் எப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு வரோம்? What kind of time are we living? We are facing tremendous challenges in our faith. நம்முடைய விசுவாசத்துல ஒரு பெரிய சவால் நிறைந்தக்கூடிய இருக்கிற ஒரு வாழ்க்கையே நாம் இப்ப வாழ்ந்து வர காலகட்டத்துல இருக்கிறோம். We need to be able to stand firm in our faith. நம்முடைய விசுவாசத்துல நிலைத்து நிற்கக்கூடிய இருக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆம், உலகமெங்கும் இந்த பெண்டமிக் மூலமாக நாம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மலேசியால இப்ப 20,000 மேல தாண்டிருச்சு. In Malaysia, 20,000 more people are suffering from this pandemic. Just imagine, one day, if you say take it as 10 days, how many people already? We are talking about easily 200,000 people in 10 days, So we are very fast being affected through this pandemic. இந்த pandemic மூலமாக நம்ம அதிகமாக பாதிக்கப்படுறோம். pandemic மட்டும் இல்ல, உலகமெங்கும் நீங்க பாத்தீங்கன்னா பல விதத்துல வெள்ளத்தினால, நெருப்பு, பிறகு புயல் காற்று, சரிங்களா, earthquake, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை மோதி அநேக ஜனங்களை துன்பப்பட நிலையில வைத்திருக்குது. A lot of people are suffering. A lot of people are suffering due to earthquake, due to a lot of other disasters that are taking place in the world. So we need to really pray. On top of that, within the nations, there are a pocket of people rising up, and they are demonstrating. They are going against some of the SOP and some of the decisions that governments are making in their nations. All these are not new. இதெல்லாம் புதித ஒரு காரியம் அல்ல. அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்துல ஆண்டவர் நம்மை உறுதியாய் நிக்க கேட்டுக்கொள்ள இருக்கிறார். You and I know that only Christ can help us to stand firm in our faith. நம்முடைய விசுவாசத்துல நம்ம உறுதியாய் நிக்கணும்னா இயேசு கிறிஸ்து தான் அந்த நிலையில நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். காரணம் என்னன்னா, எபிரேயர் 12:2, Hebrews chapter 12 verse 2, we see that looking unto Jesus, the author and finisher of our faith. Some verse says, looking to Jesus, the pioneer and the perfecter of our faith, who for the joy that was set before him endured the cross, despised the shame, and has sat down at the right hand of the throne of God. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய விசுவாசத்துக்கு ஆரம்பமும் தொடக்கக்கூடிய இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆரம்பமும் தொடக்கக்கூடிய இருக்கிற தேவன், சரிங்களா? Our faith starts with Christ and it finishes with Christ. So he is the author and the finisher of our faith. The devil challenges us in various forms. The devil challenges us in various forms. Sometimes the challenge comes in the form of temptation, sickness, and even persecution. சரிங்களா? பிசாசு நம்மளை பல நிலையிலிருந்து நம்மளை அவன் சவாலாக்கக்கூடிய நிலையில வைத்திருக்கிறான். சோதிக்கிற சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை சோதனை வரல?
Who can say that they are not tempted? We are all tempted. Daily we are tempted. Okay? We are struggling to live a holy life for God. ஆண்டவருடைய சந்நிதியில பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு போராடுகிறோம். ஏன்னா பிசாசுடைய சோதனைகள் அவ்வளவாக இருக்குது. பிறகு வியாதிகள் தாக்கும் போது, இப்படிப்பட்ட சவால்கள் வரும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட இருக்கிறோம். வியாதி மட்டுமல்ல, வறுமையும். Not only sickness but poverty also comes along. So we are indeed in a great challenge. On top of that, persecution. There are so many countries, Christians are going through persecution. If you all are entering YouTube, you can see what's happening in Afghanistan. They are just shooting them. All the Christians, they bring them out. They just shoot them on their head. And then after that, they just freehand put all the bullets that they have into their body. எப்படி ஜனங்களை, கிறிஸ்துவ ஜனங்களை அவர்கள் சுட்டி எரிக்கிறார் என்று நீங்கள் பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்துல சவால் நிறைந்த நிலையிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். We are not at the point of ignorance. நம்ம அறியாமை கூடிய நிலையில இல்ல. ஏன் தெரியுமாங்க? Because our Lord Jesus have clearly indicate through the scriptures. வேதத்தின் மூலமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த காரியத்தெல்லாம் அறிவித்தவராக இருக்கிறார். மத்தேயு 24:4-12, பிறகு 23-25 தமிழ்ல வாசிக்கிறீங்களா ஒருவர்? Matthew chapter 24 verse 4-14 and then verse 23-25. I read in English. And Jesus answered and said to them, "Take heed that no one deceive you. For many will come in my name, saying, I am the Christ, and will deceive many. And you will hear of wars and rumors of wars. See that you are not troubled." You see, the Bible says, see that you are not troubled. நீங்க சஞ்சலம் அடையாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? இதெல்லாம் நடக்க போகுது. நடக்காத முன்னே ஆண்டவர் இவ்விதமாக நமக்கு வெளிப்படுத்தின தேவனாக இருக்கிறார். See that you are not troubled, for all these things must come to pass. Must. The word is must. இதெல்லாம் நடந்து வர வேண்டும். நீங்க எவ்வளவு ஜெபிச்சாலும் இது நடந்து வரும். சரிங்களா? How much you pray also, these are things that will take place, but the end is not yet. Understand? இறுதி இன்னும் வரவில்லை. For nation will rise up against nation and kingdom against kingdom, and there will be famine, pestilence, and earthquakes in various places. All of things are the beginning of sorrow. இதெல்லாம் என்ன தெரியுமாங்க? வேதனை கூடிய இருக்கிற காலம், ஆரம்பம். வேதனை கூடிய இருக்கிற ஆரம்பம். Then they will deliver you up to tribulation and kill you. And you will be hated by all nations. You means Christians. We Christians will be hated by all nations. For what? For his name's sake. அவருடைய நாமத்து நிமித்தம். And then many will be offended, will betray one another. அந்த வேளையில அநேகர் தாக்கப்படுவார்கள், ஒருவரை காட்டி கொடுக்க நிலையில இருப்பார்கள். And will hate one another. ஒருவரை வெறுக்கக்கூடிய நிலையில இருப்பார்கள். இப்பெல்லாம் அதெல்லாம் நடக்குது. நிறைய பேர் ஒருவரை அதிகமாக வெறுக்கக்கூடிய நிலையில இருந்து வருகிறார்கள். And then many false prophets will rise up and deceive many. And because lawlessness will abound, the love of many will grow cold. But he who endures to the end shall be saved. கடைசி வரை இவ்விதமாக சகித்து இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். And this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come. Verse 23. Then if anyone says to you, look, here is the Christ, and there, do not believe it.
For false Christs and false prophets will rise and show great signs and wonders to deceive, if possible, even the elect. See, I have told you beforehand. அங்க இயேசு என்ன சொல்றாங்க பாருங்க, நடக்கிறதுக்கு முன்னையே உங்களுக்கு நான் அறிவித்தேன். See, I have told you beforehand. நடக்கிறதுக்கு முன்னையே உங்களுக்கு நான் அறிவித்தேன். அப்ப தேவ ஜனமே, நம்ம சர்ப்ரைஸ் ஆகுறது, ஷாக் ஆகுறது, ஸ்கேட்டர்ட் ஆகுறது, அது தேவையில்லாத ஒரு காரியம். ஏன் தெரியுமாங்க? we shall not say, Pastor, I'm very surprised la, I'm very shocked la, oh my heart is scattered la, Pastor. Shattered. Why am I shattered? Because the things of all the things that are happening in this world, இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் உள்ளம் உடைந்து போகுது. உடையணும். ஆனா அதே சமயத்துல நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. ஆச்சரியப்படுறது இது அப்படி இல்லாத ஒரு காரியம். ஏனென்றால் இயேசு நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னே இதெல்லாம் அறிவித்தவராக இருக்கிறார். அதனால்தான் ஆரம்பத்துல சொல்றாரு, see that you are not troubled. இதை குறித்து நீங்க கலங்கி இருக்காதீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். In moments like this, the question arise. In moments like this, the question arise. How are we going to demonstrate our faith in Jesus Christ? இப்படிப்பட்ட காலத்துல, இப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை நாம் எப்படி ஜனங்கள் மத்தியில நிரூபிக்கப்பட இருக்கிறோம்? உங்களுக்கு தெரியுமாங்க, ஆப்கான் கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து நீங்க இயேசுவை மறுதளிச்சீங்கன்னா உங்களை விட்டுருவோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாரும் மறுதளிக்காம துப்பாக்கியுடைய குண்டுக்கு பலியாக முன் வந்தவர்களாக இருந்தார்கள். They refused to renounce Christ. They were willing to be shot dead, but they say they will not renounce Christ. Some places, the girl and the small children they took, the girls are given as husbands to the warriors, and the young children are taken and they are going to be trained to be soldiers for the Taliban. அப்ப தேவ ஜனமே பாருங்க, இந்த காலகட்டத்துல உங்களுடைய கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் எப்படி நிரூபிச்சு காட்ட இருக்கிறீர்கள்? அதை ஒரு கேள்வியாக உங்க மத்தியில கேட்கிறேன். Yes, of course, we are challenged when we face trials that cut us to the bones, such as grief, loss of loved ones, sickness and hardship. For they can be all led us to waver in our belief. இப்படிப்பட்ட கஷ்டகாலம், வருத்தங்கள், நம்முடைய சிநேகிக்க இருக்கிறவர்களை நம்ம இழக்கும் போது, வியாதிகள், இதெல்லாம் நமக்கு தாக்கும் போது, உபத்திரம், இதெல்லாம் நம்மை தாக்கும் போது விசுவாசத்திலிருந்து நம்ம விலகாதவர்களாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஐசாயா 7:9 2வது பகுதியில சொல்லப்பட்டிருக்குது. தமிழ்ல அது எப்படி தெரியல, ஆனா ஆங்கிலத்துல Isaiah chapter 7 verse 9b, if you do not stand firm in your faith, you will not stand at all. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். Amen. நீங்கள் விசுவாசிக்காம இருந்தால் நீங்கள் நிலை நிற்பதில்லை. நீங்கள் நிலை நிற்பதில்லை. அப்ப ஒரு விசுவாசி விசுவாசத்துல நிக்கணும். நிக்கலனா நீங்க நிலை நிற்பது இல்லை. If a believer would not stand firm in his faith, then he can never stand at all. That's what the scripture says. That's what the scriptures says. Church, when we face the challenges to our faith, what must we do in order to stand firm? இந்த காலகட்டத்துல நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வரும்போது, நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு தாக்குதல், ஒரு சவால் வரும்போது நாம் என்னங்க செய்யணும்? உறுதியாய் நிற்பதற்கு
உறுதியாய் நிற்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? புள்ளி ஸ்டாண்டிங் அப்பான் த ராக். ஸ்டாண்டிங் அப்பான் த ராக், கட்பாறை மேல் நிற்பது. கட்பாறை மேல் நிற்பது. சங்கீதம் 40:1-2 நம்ம வாசிக்கும் போது அங்க சங்கீதக்காரன் சொல்றான், I waited patiently for the Lord and he inclined to me and heard my cry. He also brought me up out of a horrible pit, out of a miry clay, and set my feet upon a rock and established my steps. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அல்லேலூயா. தேவ ஜனமே, நாம் உணர வேண்டும், நாம் அறிய வேண்டும். என்ன உணர வேண்டும், என்ன அறிய வேண்டும்? நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்மளை சும்மா விட்டுறதில்லை. பெரிய ஒரு குழியில நம்ம இருக்கிறோம், உளையான சேற்றுல நம்ம இருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை தூக்கி கட்பாறை மேல் நம்மை வைக்கிறார். கட்பாறை மேல் நாம் வைக்கிறார். உறுதியான ஒரு இடத்துல நம்மை நிக்க செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். Our God placed us in a place where we are in King James, New King James says established. But in NIV ல என்ன சொல்லுது தெரியுமாங்க? A firm place to stand. A firm place to stand. உறுதியான ஒரு இடத்துல அவர் நிக்க செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். You and I must realize that our faith stand on Christ, the solid rock. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எங்க இருக்கு தெரியுமாங்க? இயேசு கிறிஸ்து நம்முடைய கட்பாறையாக இருக்கிறார். அவர் மேல் இருக்குது என்று நாம் அறிய வேண்டும். சங்கீதம் 18:2 நம்ம வாசிக்கும் போது the Lord is my rock, அந்த வசனம் சொல்றது, the Lord is my rock and my fortress and my deliverer, my God, my strength, in whom I will trust, my shield and the horn of my salvation, my stronghold. வாசிக்கிறீங்களா? கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. When God reached down and saved us, he lifted us out of the pit and set us on the rock. நம்முடைய தேவன் அவருடைய கரத்தை நீட்டி நம்மை ரட்சிக்கும் போது ஆழமான குழியிலிருந்து, உலகமான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி கட்பாறை மேல் வைத்து நம்மை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த கட்பாறை தான் இயேசு கிறிஸ்து. This rock is Jesus Christ and he is a firm place to stand upon. அவர் தாங்க இயேசு மேல நிற்பது தாங்க உறுதியான ஒரு இடமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமாங்க, அவருடைய சத்தியமும் அவருடைய வார்த்தையும் நமக்கு உறுதியான நிலையாக இருக்குது. யோவான் 14:6 இயேசு என்ன சொல்றாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன், என்னையன்றி ஒருவனும் பிதாண்டிலே சேர முடியாது. பிறகு யோவான் 17:17 நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லுது தெரியுமாங்க? sanctify them by your truth, your word is truth. உம்முடைய நீதியினால் சுத்திகரியும், உம்முடைய வார்த்தையே நீதி என்று சொல்ல இருக்குது. உம்முடைய வார்த்தையே நீதி என்று சொல்லப்பட இருக்குது. பவுல் 2 தெசலோனிக்கா 2:15 என்ன சொல்லுகிறார்? In 2 Thessalonians chapter 2 verse 15, what does Paul says? So then, brothers, stand firm and hold to the teachings we pass on to you, whether by word of mouth or by letter. பவுல் அங்க சொல்லுகிறார், சகோதரர்களே, நாங்கள் உங்களுக்கு போதித்திருக்கிற அந்த போதனையில
உறுதியாய் நில்லுங்கள், உறுதியாய் நில்லுங்கள். இது வாயாலேயோ கடிதம் மூலியமாக நாங்க கொடுத்திருந்தாலும் அதுல நீங்க உறுதியாய் நில்லுங்கள் என்று பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏசியா 40:8 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? The grass withers, the flower fades, but the word of God stands forever. பிள்ளைகள் உலர்ந்து போகும், மலர்கள் தளர்ந்து போகும், ஆனா தேவனுடைய வார்த்தையோ என்றென்றுக்கும் நிற்கும் என்று வசனம் அங்க சொல்வதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆம் தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை அது ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு காலமும் ஒளிந்து போகாது. ஒரு மையோ ஒரு புள்ளியோ அதிலிருந்து எடுபடாது. Yes, not even a dot or iota will be removed of God's word. Heaven and earth will pass away, the Bible says, but not God. God's word will stand forever. As believers, we need to comprehend that challenges to our faith will occur. நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமாக சவால்கள், நம்முடைய விசுவாசத்துக்குரிய இருக்கிற சவால்கள் வரும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். But we stand on the rock of Jesus Christ. ஆனால் நாம் எங்க நிக்கிறோங்க? இயேசு கிறிஸ்து சொல்லப்பட இருக்கிற கற்பறை மேல் நாம் நிக்கிறோம். இயேசு மேல் நிற்கக்கூடிய இருக்கிறவர்கள் அவர்கள் தளர்ந்து போக மாட்டார்கள், அவர்கள் அப்படியே மடிந்து போக மாட்டார்கள், ஆனா பலனாக ஜெயமாக நிற்கிறவர்களாக இருப்பார்கள். For his word is a firm place for us to stand. கர்த்தருடைய வார்த்தை உறுதியான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. For James chapter 1 verse 17 reminds us that every good gift and every perfect gift is from above and comes down from the Father of light, with whom there is no variation or shadow of turning. With whom there is no variation or shadow of turning. வாசிக்கிறீங்களாமா? யாக்கோப் 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. ஆறுதலும் யாரும் வேற்றுமை நிழல் இல்லை. There's no variations or shadow of turning with our God. சரிங்களா? தேவனுடைய வார்த்தை என்றென்றுக்கும் நம்மை ஆறுதல் படுத்துது, நம்மை பலப்படுத்துது. தேவனுடைய வார்த்தை நிற்குங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் அது நிற்கக்கூடிய இருக்கிற வார்த்தை. ஏனென்றால் சில பேர் கேட்கிறாங்க, பாஸ்டர் தேவனுடைய வார்த்தை இன்னமும் நிக்குமா? அப்ப நினைச்சு இன்னும் நிக்குதுமா? ஆமாங்க, இன்னும் நிக்கும், இப்பயும் நிக்கும், வர காலத்திலையும் அது நிற்கக்கூடிய இருக்கிற வார்த்தையாக இருக்கும். அது மாறாதுங்க, நிற்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். ஏன்னா எபிரேயர் 13:8 என்ன சொல்லப்பட்டிருக்குது? When we read in Hebrews chapter 13 verse 8, it says Jesus is the same yesterday, today and forevermore. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்னென்றும் மாறாதவராக இருக்கிறார். கடைசி பரியந்தம் இருக்கும் உங்களோட நான் இருப்பேன் என்று அவர் சொன்னவராக இருக்கிறார். Until the end of the age, I will be with you. I will be with you because you are my disciple. Because you are people who goes and preach my word. The good news. The good news. அப்ப தேவஜனமே இதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கோம். Therefore, as one in the தகவோ, நீங்க தகவோல இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமாங்க? Let us dig our heels in and trust the one who will carry us through. இந்த தகவா உங்களுக்கு தெரியும். இந்த தகவா இழுக்கிறதுக்கு முன்பாக நம்ம காலை என்ன செய்வோம்? மண்ணுல போட்டு நல்லா மிதிப்போம். சரிங்களா? மிதிச்சு ஒரு நல்ல ஃபுட்டிங்க பெற்றுக்கொள்வோம். ஏன் தெரியுமாங்க? அப்ப அந்த மாதிரி நம்முடைய அடுத்த பக்கம் உள்ளவங்க அவங்க இழுக்கும் போது நாம் அந்த ஃபுட்டிங் இருந்துச்சுன்னா நல்ல மண்ணுல போட்டு நம்ம காலை போட்டு அமுக்கி நம்ம வச்சிருக்கும் போது அப்ப அவங்க கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவரை நம்பி ஆண்டவர் மேல் எல்லா பாரத்தை வைத்து
நாம் இழுக்கும் போது ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இரண்டாவது புள்ளி வந்து என்ன தெரியுமாங்க? prepared for battle. prepared for battle. battle வந்து போராட்டத்துக்கு, போருக்கு நாம் ஆயத்தமாகணும். போருக்கு நாம் ஆயத்தமாக வர வேண்டும். when we are struggling with our faith, Satan will whisper words contrary to God's word. நம்ம வந்து நம்முடைய விசுவாசத்துல போராடி வரக்கூடிய இருக்கிற நேரத்துல பிசாசு என்ன தருவாங்க? பேதுருடைய காதுல அவன் குசு குசு மந்திரத்தை ஊதுற மாதிரி உங்க காதலையும் அவன் ஊதி வருவான். We have to choose to cast down those thoughts. அப்படிப்பட்ட எண்ணங்கள் அது உதறி தள்ள வேண்டும். அது நம்முடைய சிந்தல இருக்கக்கூடாதுங்க, உதறி தள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 10:4-6 நம்ம வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றது? For the weapons of our warfare are not carnal but mighty in God for pulling down strongholds, casting down arguments and every high things that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ, and being ready to punish all disobedience when your obedience is fulfilled. வாசிக்கிறீங்களா? எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். Amen. Satan has more than 6,000 years of deception on his sleeves. பிசாசுக்கு 6000 வருஷம் தந்திரங்கள் அவனுடைய கருத்துல உண்டுங்க. சரிங்களா? அவனுடைய கருத்துல உண்டு. What he did to Eve in the Garden of Eden, he is doing to us today. ஏவாள் ஏதேன் தோட்டத்துல எப்படி வஞ்சிக்கப்பட்டாலோ அதே மாதிரி இன்றைக்கும் உங்களையும் என்னையும் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். He is your enemy. நம்முடைய எதிராளி வந்து மாம்சமும் ரத்தமும் அல்ல. சரிங்களா? மாம்சமும் ரத்தமும் நம்முடைய எதிராளி அல்ல. நம்முடைய எதிராளி பிசாசுங்க. அவன் தான் நம்முடைய எதிராளி. And he is the one we need to pull down. வசனத்தின்படி அவனைத்தான் நம்ம இழுத்து போடணும். How? எப்படிங்க? இங்க 3 முறைகளை இந்த படிக்கப்பட்ட வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். நம்ம இப்ப வாசிச்சோம். என்ன எங்க வாசிங்க? எதை வாசிச்சீங்க? 2 கொரிந்தியர் 10:4-6 அந்த வசனத்தை வாசிக்கும் போது 3 காரியம் அந்த வசனம் சொல்றது. முதல் காரியம் என்ன தெரியுமாங்க? casting down arguments and every high things that exalts itself against the knowledge of God. Casting down arguments and every high things that exalts itself against the knowledge of God. கர்த்தருடைய ஞானத்துக்கு அதிகமாக எதிர்ப்பாக காணப்பட இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன செய்யணுங்க? அதை இழுத்து போடணுங்க. அது விழுத்து போடணும். சரிங்களா? Nothing is above God's knowledge. The knowledge that comes from the devil is not the right knowledge. ஏவாள்கிட்ட அவன் என்ன சொன்னா? ஆண்டவர் சொன்னாரா? கேட்டுட்டு அப்புறம் ஆண்டவர் சொன்னதை அவ சொல்லும் போது அவ கூடயே சொன்னா. அவன் என்ன சொல்றா? இல்ல நீ சாக மாட்டாய், நன்மையும் தீமையும் அறியக்கூடிய நிலையில நீ இருப்பாய். அது வந்து பிசாசுடைய அறிவு.
அந்த அறிவை கேட்டு இவ புத்திய இழந்தவளாக காணப்பட்டார். புத்தி இழந்தவளாக காணப்பட்டார். So today we must cast down arguments. When the devil says something in contrary to God's word, you must cast that things down. And every high things that exalts itself, எதெல்லாம் தேவனுக்கு மேலாக தன்னை வைத்திருக்குதோ, தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய ஞானத்துக்கு மேலாக சொல்லப்பட இருக்குதோ, அதெல்லாம் நாம் வீழ்த்து போடணுங்க, விழுத்து போடணும். இரண்டாவது, bringing every thoughts into captivity to the obedience of Christ. ஒவ்வொரு சிந்தனையும் இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலுக்குள் சிறையடையப்பட வேண்டும். இயேசுடைய கிறிஸ்துக்குரிய இருக்கிற அந்த கீழ்ப்படிதலுக்கு சிறையடையப்பட வேண்டும். எஸ், சிறைப்படுத்த வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும். சரிங்களா? You and I must tell, my obedience is to Christ alone. Jesus say, if you love me, you will keep my word, my commandment. நீங்கள் என் மேல் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வேன் என்று இயேசு சொன்னார். அப்ப தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய எண்ணெல்லாம் கிறிஸ்துக்குடைய அந்த கீழ்ப்படிதலுக்கு சிறைப்பட்டதாக இருக்க வேண்டும். இது ஆண்டவருடைய சித்தம் இல்லை என்றால் அதை நம்ம பேசக்கூடாது. இது ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக, அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக சொல்லப்பட்டிருக்குதுன்னா நம்ம அதை செய்யக்கூடாது. நம்முடைய கீழ்ப்படிதல் நம்முடைய தேவனுக்கு மட்டும்தான். When we know something that is wrong, that is against God's word, which is not in the purview of God's word, then we do not obey that. Our obedience is to Christ alone. So every thought must be brought into captivity to the obedience of Christ's word. The third thing is being ready to punish all disobedience when our obedience is fulfilled. I'll read that again. Being ready to punish all disobedience when your obedience is fulfilled. உங்களுக்கு தெரியுமாங்க, நீங்க கீழ்ப்படிந்தா தாங்க கீழ்ப்படியாமையே நாம் சரிப்படுத்த முடியும். திரும்ப சொல்றாங்க, நீங்க கீழ்ப்படிந்தா தாங்க கீழ்ப்படியாமையே நாம் சரிப்படுத்த முடியும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களே கீழ்ப்படியல, கிறிஸ்தவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை நடப்பிக்கல. அப்ப எப்படி கீழ்ப்படியாமையே நீங்க சரிப்படுத்த போறீங்க? How are you going to punish disobedience when you yourself has not fulfilled by being obedience? By being obedience. Adam and Eve did not subject themselves to the knowledge of God. Because of that, they sinned against God. ஆதாமும் ஏவாளும் அவர்கள் என்ன செய்யல? ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக கீழ்ப்படியாம இல்ல. ஆண்டவருடைய அறிவுக்கு அவங்க தங்களை ஒப்பு கொடுக்கல. அதனால அவங்க பாவம் செய்தவர்களாக இருந்தார்கள். Eve gave her listening ears to Satan's argument. I read again. Eve gave her listening ears to Satan's argument. ஏவாள் என்ன செஞ்சா தெரியுமாங்க? பிசாசுடைய வாக்குவாதத்துக்கு அவ செவியே கொடுத்தவளாக காணப்பட்டாள். And every high things that exalts itself against the knowledge of God. எதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேலாக, அவருடைய அறிவுக்கு மேலாக இருந்ததோ அதுக்கெல்லாம் அவ இடம் கொடுத்தவளாக இருந்தா. அதனால்தான் விழுந்தாங்க. அவ மட்டும் விழுவல, தன்னுடைய கணவரையும் விழ வைத்தவளாக காணப்பட்டாள். Every thought that we have must come into captivity to the obedience of Christ. நமக்கு இருக்கிற ஒவ்வொரு சிந்தையும் இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலுக்குள் சிறப்பட்டதாக இருக்க வேண்டும். சிறப்பட்டதாக இருக்க வேண்டும்ங்க. Only then can we overcome sin. அப்பொழுதுதான் நம்ம என்னங்க பாவத்தை மேற்கொள்ள முடியும். இன்னைக்கு ரொம்ப பேர் கேட்கிறாங்க, Pastor, how am I to overcome sin? How am I to overcome sin? Every thought must be taken to captivity into obedience to Christ's word. Through Christ's word. Only then you can overcome sin. அப்பொழுது தான் நீங்க என்ன செய்ய முடியுது? பாவத்தை மேற்கொள்ள முடியும்.
You and I must resign. You and I must resign to the fact that how ridiculous the truth of God may be, we will not disobey him. சில நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய சிந்தைக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா? இந்த கண்ணத்துல அரைஞ்சா இந்த கண்ணத்தை கொடு, 1 மைல் நடக்க சொன்னா 2 மைல் நட, இப்படிலாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, என்ன ஆண்டவரை இப்படிலாம் செய்ய சொல்றீங்க, எங்க புத்திக்கே எட்டும், அது உங்க புத்திக்கு எட்டுதா இல்லையா? ஆனா ஆண்டவர் சொன்னதுனால நான் அதை செய்கிறேன், அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். சரிங்களா? How ridiculous it is also. Lord, I will obey. Why? Because you said, Lord, the whole day, Lord, the whole night, Lord, we were fishing in this area. We were casting our net. Again and again, we were casting our net. எங்களுடைய வலைய ஆண்டவரே ராத்திரில இருந்து விடிய கால இருக்கும், அதை போட்டு போட்டு எடுத்தோம் ஆண்டவரே, போட்டு போட்டு எடுத்தோம். என்ன ஆண்டவரே திரும்ப இந்த இடத்துல போடுன்னு சொல்றீங்க? Lord, you are telling us to put it now. Peter said, Lord, because you are telling, we will put. ஆண்டவரே நீங்க சொன்னதுனால நாங்க போடுறோம் ஆண்டவரே, நாங்க போடுகிறோம். அப்படி போடும்போது ஹல்லேலூயா, வலை கிளியிற நிலையில மீன்களை பிடித்தார்கள். Yes, how ridiculous it is also when God tells you to do it, do it. Nothing is beyond our God. நம்முடைய தேவனுக்கு எதிராக எந்த ஒரு காரியம் இல்லைங்க. தேவ ஜனமே, இந்த நாள்ல ஆண்டவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். As Christians, we cannot compromise with the ways of the world and Satan. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இந்த உலகத்தோட ஒத்த வேஷம் நாம் தரிக்க கூடாதுங்க. No compromise. The world and the devil will tell otherwise. But as Christian, you and I must say, no, this is not the way of God. Today, the world has great influence in our life because as Christians, we have failed to influence them. உலகம் இன்னைக்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில நம்மை கவரக்கூடிய நிலையில இருக்குது, நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் கவரக்கூடிய இருக்கிற ஒரு நிலையில இருக்குது. காரணம் என்ன தெரியுமாங்க? கவர செய்ய இருக்கிற நாம் கவர செய்யாம இருக்கிறதுனால. When we fail and when we compromise, then who to blame? Who to blame? நீங்க விழுந்ததுனால, நீங்க தவறினதுனால இப்ப யார் மேல குறைப்பட போறீங்க? அப்ப தேவ ஜனமே, நாம் உணர வேண்டும். When we fail as Christians to fulfill our obedience to the truth of God, then we cannot punish all disobedience towards the truth of God. நாம் இவ்விதமாக தவறும் போது, தேவனுடைய சத்தியத்துக்கு நிக்காம தவறும் போது, பிறகு கீழ்ப்படியாம நாம் என்ன செய்ய முடியாது? சரிப்படுத்த முடியாதுங்க, சரிப்படுத்த முடியாது. You and I are the light and salt of the earth. நீங்களும் நானும் யாருங்க? இந்த உலகத்துக்கு ஒளியும் உப்பாக இருக்கிறோம். ஒளி வீசணுங்க. ஒளி என்னங்க செய்யணும்? வீசணும். அதை மூடி வச்சிருக்க கூடாது. உப்பு ருசிக்கணுங்க. அப்ப ருசி இல்லாம உப்பு போச்சுன்னா அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமே இல்லை. It is useless. It is useless for the kingdom of God. In 1 Peter chapter 5 verse 8 to 9, 1 பேதுரு 5வது அதிகாரம் 8 இருந்து 9 நாம் வாசிக்கிறோம். அங்க சொல்லப்பட்டிருக்குது, be sober, be vigilant, because your adversary the devil walks about like a roaring lion, seeking whom he may devour. Resist him, steadfast in the faith, knowing that the same suffering are experienced by your brotherhood in the world. வாசிக்கிறீங்களா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்துல உறுதியாய் நின்று
அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், எதிர்த்து நெல்லுங்கள். எதிர்த்து நிற்கும் போது பிசாசு ஓடுவான் என்று வசனம் சொல்லுது. வாசிக்குமா? உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. உங்களுக்கு மட்டும்தான் பாடுகள் நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் பாடுகள் உண்டுங்க. ஆனா விசுவாசத்துல நிலைத்து நிற்பது ரொம்ப முக்கியம். நீங்க நிலைத்து நிற்கும் போது தான் பிசாசை நீங்க எதிர்த்து நிக்க முடியும். இல்லைன்னா நீங்க நிக்க முடியாதுங்க. அதனால தான் விழித்திருங்கள் அப்படின்ற வசனம் சொல்றது. Be sober, be vigilant. Our text today from 1 Corinthians chapter 16 verse 13. இன்னைக்கு நம்ம வாசிச்சோம். 1 கொரிந்தியர்ல இருந்து 16 13 வாசிச்சோம். என்ன வாசிச்சோங்க? வாட்ச், விழித்திருங்கள். வாட்ச், ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் in the faith. விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். புருஷர்களாக இருங்க. யாரா இருக்கணுமா? புருஷராயிருங்க. புருஷராக இருக்கணுமா? இன்னைக்கு கோழையா தான் இருக்கிறோம். புருஷராக இருக்கிறோம். Are we brave? Church, we are not brave. We are afraid. We shy ourselves from speaking God's word. Today, when it comes to the things of God, we are giving all kind of excuses. When it comes to the things of God, we drag our feet. We drag. Sometimes we are not even willing to listen to what God is telling us. We are looking at our watch, we are looking at other things, and we are saying, oh, I got so many things to do. Do you know, nothing matters than the word of God. You and I must be able to spend time, hours, because every word of God is coming through. Every word of prophecy is coming through. Church, don't be deceived by the devil. Don't let பின்னோக்கக்கூடிய நிலையில இருக்காதீங்க. பிசாசால வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்காதீங்க. தேவன் சொல்லப்பட்ட இருக்கிற தீர்க்கதரிசி எல்லாமே நிறைவேற்றி வர இருக்கிற ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல இருந்தும் நம்ம தேவனுடைய வார்த்தையின் மேல் பாசமாக விருப்பமாக நம்ம தியானிக்காம இருந்தோம் என்றால் என்ன சொல்றது? இன்னும் என்ன சொல்றது? நான் வருத்தத்தோட சொல்றேங்க, பாரத்தோட சொல்றேன். எனக்கு தெரியும் இந்த பாரம் ஆண்டவர் என் உள்ளத்துல வைத்திருக்கிறார். அப்ப தேவ ஜனமே, அகாஜரையாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. Let us not live our life in ignorance. In ignorance, knowing that all that God has spoken is coming to pass. You and I must resist the devil by being steadfast in the faith. விசுவாசத்துல உறுதியாயிருந்து பிசாசை நாம் எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Watching, being brave and strong. நாம் விழித்திருந்து புருஷர்களாக இருந்து பலனாய் இருந்து பிசாசை நம்ம என்ன செய்யணும்? எதிர்நோக்கணுங்க, என்கவுண்டர் பண்ணணும். As soon as we recognize thoughts of fear, doubt, discouragement, anxiety or temptation, we have to choose to guard our mind against the deception of the enemy and choose to think God's thought instead. Nikki, பயம், சந்தேகம், discouragement தமிழ் என்ன சொல்வீங்க? தோல்வியா? டிஸ்கரேஜ்மெண்ட், ரொம்ப ஐயோ போச்சே, தளர்ந்து போகும்போது, anxiety, பதற்றம் வரும்போது, சோதனைகள் வரும்போது, இதெல்லாம் நம் வாழ்க்கையில வரும்போது நம்ம பார்க்கும் போது நாம் தேர்ந்தெடுக்கணுங்க. என்ன தேர்ந்தெடுக்கணும்? நம்முடைய சிந்தை இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து காத்துக்கொள்ள நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் பிசாசுடைய வஞ்சனை. பிசாசுடைய வஞ்சனை. என்ன நடந்தாலும் நாங்க வணங்க மாட்டோம். நாங்க இந்த அக்னி ஜுவாலையில வீசப்பட்டாலும் எங்க ஆண்டவர் இந்த அக்னி ஜுவாலையிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவர். அப்படி விடுவிக்காம போனாலும் பரவாயில்லைங்க, நாங்க மாண்டாலும் மாண்டோங்க. Is your heart and mind so prepared to say like Shadrach, Meshach, Abednego?
Or are you given to fear, to discouragement? Are you given to anxiety? Are you willing to say, we will not worship? My God is able to deliver us from this furnace. Even if he doesn't, we are willing to die for him. We are willing to die for him. Church, ask yourself. You might say, Pastor, wow, you're so bold. I would tell you, I'm not that bold. I am afraid. Yes, fear is there. But now what I do is I take captive every thought of mine and I place it to obedience to Christ's word. When I do that, God gives me the braveness. ஆண்டவர் எனக்கு அந்த தைரியத்தை கொடுக்கிறாருங்க. நான் என்னை சார்ந்து இல்லை, நான் என் ஆண்டவராக தேவனை சார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு ஆயத்தமாக நீங்க இருக்கிறீங்களா? யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? போருக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? Are you prepared for the battle that is coming? That is what God is asking. Without standing firm in faith, you cannot fight this battle. நீங்க உங்களுடைய விசுவாசத்துல உறுதியாய் நிக்கலன்னா இந்த போர்ல நீங்க விழுந்துருவீங்க. இந்த போர்ல நீங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா இயேசுவே உங்களுடைய விசுவாசத்துக்கு ஆரம்பமும் முடிவாக இருக்கிறார். அந்த கற்பறை மேல் நிற்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கணும். எனக்கு டைம் இல்ல, மூணாவதுக்கு போயிடுறேன். மூணாவது என்னதுங்க? What is the third point? Confidence in faith without wavering. Confidence in faith without wavering. விசுவாசத்துல உறுதியா இருந்து தளர்ந்து போகக்கூடாது. We have to know what we believe and why we believe. நம்ம என்ன நம்புறோம், எப்படி எதுக்காக நம்புறோம், அதை நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். So that when the challenge comes, we are firm in our faith. எதுக்காக நம்புறோம், எதை நம்புறோம் அப்படின்னு நீங்க அறியும் போது, சவால் வரும்போது, தேவஜனமே அந்த விசுவாசத்திலே நீங்க உறுதியாய் நிற்பீர்கள். Every Christian need to ask these three questions. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மூணாவது every Christian must ask these three questions. Why did you decide to follow Jesus? Why do you choose to serve him? What do you believe about God and his word? இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் இந்த மூணு கேள்வி கேட்கணும். ஏன் நான் இயேசுவை பின்பற்ற இருப்பேன் என்று தீர்மானம் செஞ்சேன்? அவருக்கு பணி செய்ய ஏன் நான் தீர்மானம் செஞ்சேன்? ஆண்டவரும் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து நான் எதை நம்பிக்கொண்டிருக்கிறேன்? இந்த மூணு கேள்விய நீங்க உங்க மனசுல உருட்டி அது அதிகமாக நீங்க கேட்டு வரும்போது, தேவஜனமே, விசுவாசத்துல நிற்பதுக்கு சிரமமே இல்லை. If only you will allow yourself to think, to ponder, you ask yourself this question and ask the answer to it. And when you ask the answer to it, and when you get that answer, it's not difficult for you to stand firm in your faith. In 1 Kings chapter 18 verse 21, 1 ராஜாக்கள் 18:21வது வசனம், Elijah went before the people and said, how long will you waver between two opinions? How long will you waver between two opinions? If the Lord is God, follow him. But if Baal is God, follow him. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? ஒன்று ராஜாக்கள் 18:21வது வசனம். கொஞ்சம் நேரம் கொடுங்க எனக்கு, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம், பேசுவோம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை.
ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ரெண்டு எண்ணத்துக்கு இன்னும் நாம் எவ்வளவு காலமாக வாழ்ந்து வரப்போறோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார், decide. Joshua says, as for me and my household, we will serve the Lord. Joshua என்ன சொன்னாரு? நானும் என் வீட்டாரமோ கர்த்தரை சேவிப்போம். அப்படி கர்த்தரை சேவிக்கக்கூடிய இருக்கிற ஜனங்களாக நாம் இருந்தோம் என்றால் கர்த்தருக்கே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். I think sometimes we still waver between wanting to follow God and wanting to follow the world. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம தடமாற்ற நிலையில இருக்கிறோம். ஒரு கால் எங்க ஆத்துல, ஒரு கால் சேத்துல இருக்குது, ஒரு கால் தேவனோட இருக்குது, ஒரு கால் உலகத்தோட இருக்குது. ரெட்ட வாழ்க்கை வாழ முடியாதுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் உள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும். We must be people of one mind, not double minded. If that is the case, we will definitely struggle with our faith. நீங்க இருமனம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க விசுவாசத்துல நீங்க போராடுவீங்க. ஏன் பாஸ்டர் எனக்கு இவ்வளவு போராட்டம் வராம என்ன வரும்? ரெண்டு மனங்க. You are double minded. Being double minded, definitely you will have wavering. You cannot serve two masters. The Lord clearly says, ரெண்டு எஜமானுக்கு நீங்க ஊழியராக இருக்க முடியாது. அப்ப தேவ ஜனமே, இதை நாம் உணர வேண்டும். The Lord is asking you today, how long will you waver between two opinions? ரெண்டு கருத்துக்கு எவ்வளவு காலமாக இன்னும் நீங்க வாழ்ந்து வர இருக்கிறீங்க? இன்னும் எவ்வளவு காலங்க? இன்னைக்கு தீர்மானம் செய்யுங்க. இந்த சத்தியத்தை ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, என்னையே கேட்கிறாரு, இன்னும் எவ்வளவு காலமாடா நீ இந்த ரெண்டு மனமாக இருப்பத? ரெண்டு மனமா இருந்தா இந்த உலகத்துல உனக்கு போராட்டம் வந்துகிட்டே இருக்கும், நீ ஜெயிக்க முடியாது. ஆனா நீ ஒரு மனமாக என்னையே நீ பின்படுத்தி, என்னையே நீ என் வார்த்தைக்கே நீ செவி கொடுத்து வாழும் போது இந்த உலகத்தை நீ ஜெயிப்பா என்று ஆண்டவர் சொல்றார். God says you will overcome this world. He who is born of God will overcome the world. And you know who is the one who is born of God? A one who is single-minded before God. யாருங்க தேவனுக்குள் பிறந்து வர இருக்கிறவர்கள்? ஒரே சிந்தை உடையவன், கர்த்தருக்கென்று வாழக்கூடிய இருக்கிறவன். யாக்கோப் 1:5-8 என்ன சொல்ல இருக்குது? In James chapter 1 verse 5 to 8 it says, if any of you lack wisdom, let him ask of God, who gives to all liberally and without reproach, and it will be given to him. But let him ask in faith with no doubting. For he who doubts is like a wave of the sea, driven and tossed by the wind. And let not that man suppose that he will receive anything from the Lord. He is a double-minded man, unstable in all his ways. வாசிக்கிறீங்களா சீக்கிரமா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நேரம் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமா போறேங்க. God despise doubting believers. சந்தேகப்பட இருக்கிற கிறிஸ்தவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார். ஏன் தெரியுமாங்க? அவங்க இந்த காட்டுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். சரிங்களா? பிறகு அலையை எப்படி அங்கேயும் இங்கேயும் இருக்குதோ அதே மாதிரி அவங்க இருக்கிறதுனால கர்த்தர் அவர்களை பார்த்து அருவருக்கிற ஒரு நிலையில இருக்கிறார். We must be a people of what? Single-minded. If you read James chapter 4 verse 8, it says, draw near to God and he will draw near to you. Cleanse your hands, you sinners, and purify your hearts, you double-minded. இருமனமுள்ள இருக்கிறவர்களே, நீங்கள் உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க இருதயத்தை சுத்திகரிங்கள். இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல கோளாறா இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு மனமா இல்ல, ரெண்டு மனமாக இருக்கிறோம். இன்னைக்கு இருதயம் ஒன்றுபடணுங்க. Your heart must be of single minded.
darkness. Then you see, you will be purified. That's why the Bible says, and purify your hearts, you double-minded. If you know that God is God and God is good, there is no question. Don't let the devil make you think Satan has something better to offer you in the world. It's a lie. தேவன் தேவனாக இருக்கிறார் என்று நீங்க சொன்னீங்கன்னா அவர் நல்லவர்க. பிசாசு உங்களுடைய சிந்தையை குழப்பாதபடி நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா அவன் பொய்யன். ஆரம்பத்திலிருந்து பொய் சொன்னவன் இன்னும் பொய் சொண்டு கொண்டே இருக்கிறான். சரிங்களா? அவன் பொய்யனுக்கு பிதா. Only God is God and he alone knows what is best for you. ஆண்டவர் ஒருவர் தான் உங்களுக்கு என்ன நன்மை என்று அறிந்தவராக இருக்கிறார். He alone is the path to life. ஜீவனுக்கு வழி அவர் தாங்க. Love, அன்பு, ஜெயம், victory. Consider Abraham and his faith. He was a man of real person, just like you and me. ஆபிரகாமை குறித்து சிந்தித்து பாருங்க. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உங்க போலையும் அவன் காணப்பட்டவனாக. God gave him a great promise with little evidence that he could actually see. ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். என்ன வயசுல? 90 வயசுல கொடுத்தார். சரிங்களா? ஆனா அதுக்கு முன்னே சொன்னாரு. சரிங்களா? ஆனா 90 வயசுல சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் எப்படி இருக்கிறோம்? இந்த வயசு இல்லையா? சாரா 80 முடியுமா? காணப்படியாத ஒரு நிலையில வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனா அவன் விசுவாசித்தாங்க. அவன் விசுவாசித்தான். அதனால்தான் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவன் நீதிமானாக்கப்பட்டான். ரோமர் 4:20 நம்ம வாசிக்கிறோம். Let's read Romans chapter 4 verse 20. Yet he did not waver through unbelief regarding the promise of God. Wow. Yet he did not waver through unbelief regarding the promise of God, but was strengthened in his faith and gave glory to God, being fully persuaded that God had power to do what he had promised. வாசிக்கிறீங்களா? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான். Mr. Achud, you don't have any other notes? Okay. Now, this is where we are now. ஓகேங்களா? I love this verse. இந்த வசனத்து மேல எனக்கு ரொம்ப ஆசை. Abraham made mistakes in life. ஆபிரகாம் தவறுகள் செய்திருக்கிறான். சரிங்களா? இன்னைக்கு ஆகாவோட படுத்ததுனால இஸ்மாயில் வந்தான். சரிங்களா? அது செஞ்சிருக்க கூடாது. அந்த தப்புனால இப்ப ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. சரிங்களா? அவன் தப்பு செஞ்சான். He wasn't perfect. அவன் பரிபூர்ணம் உள்ளவனாக இல்ல. ஆனா வசனம் சொல்லுது, but he was fully persuaded. He was fully persuaded. தமிழ் என்னமா சொல்லுது? முழு நிச்சயமாய் நம்பி. முழு நிச்சயமாக நம்பினவனாக இருந்தான். இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். Are you fully persuaded today that God is able to do what he has promised? ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த பிரகாரமாக முழு நிச்சயத்தோட வாழ்ந்து வர இருக்கிற ஜனங்களாக நீங்க இருக்கிறீங்களா? You and I are in the place of privilege. நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம் தெரியுமாங்க? ஒரு privilege, அதாவது ஒரு privilege, ஸ்லாக்கியம். ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற ஒரு நிலையில இருக்கிறோம். ஏன் தெரியுமாங்க? We have the God that has tested and tried. எல்லா விதத்தை பரிசோதித்து நம்மை நடத்த இருக்கிற தேவன் நம்மோட இருக்கிறார். எல்லாமே பரிசோதித்து நடத்தப்பட இருக்குது. Every prophecy that God has spoken will come to pass. ஒவ்வொரு தீர்க்கதரிசனம் அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் அது நிறைவேறக்கூடிய நிலையில இருக்குது. சரிங்களா? நிறைவேற்றப்பட்டதாக இருக்குது, நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு நிலையில இருக்குது.
So are you still struggling to stand firm? இப்படி இருந்தும் நீங்க இன்னும் கஷ்டப்படுறீங்களா உறுதியாய் நிக்கிறதுக்கு? If you are still struggling to believe God because of trial, tribulations or temptation that you are going through right now, let me encourage you that the Lord of all can set you free. இன்னமும் நீங்க தத்தளித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கைக்குள் நீங்க தத்தளித்துக் கொண்டிருக்கிறீங்களா? காரணம் என்ன? போராட்டம் பாஸ்டர், கஷ்டகாலம் பாஸ்டர், சோதனை பாஸ்டர், இதெல்லாம் என்னை நெருக்கும் போது ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறேன் பாஸ்டர். ஆனா ஆண்டவர் உங்களை விடுவிக்க கூடியவராக இருக்கிறார். The Lord, he can set you free. He can give you the peace that the world cannot give you. உலகம் கொடுக்காத சமாதானத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க முடியும். He had led you out of that miry place of doubt. சந்தேகமாக இருக்கிற அந்த சேற்றிலிருந்து உங்களை விடுவித்தவராக இருக்கிறார். And confusion and give you a firm place to stand. குழப்பமா இருக்கிற அந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கி எடுத்தவராக இருக்கிறார். உங்களுக்கு நிரந்தரமாக நிற்கக்கூடிய இருக்கிற ஒரு இடத்தை அவர் கொடுத்தவராக இருக்கிறார். Open your arms wide to the love of Jesus and let him lift you up. இன்னைக்கு உங்களுடைய கரங்களை அன்பாக இருக்கிற இயேசு அண்டையில நீட்டுங்க. அப்படி நீங்க நீட்டும் போது அவர் உங்களை தூக்கி எடுப்பார். சில நேரத்துல சின்ன பிள்ளைங்க வந்து கையை எப்படி நீட்டி அப்பா அம்மா என்னை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாசமா இருக்கிற நீங்க என்ன செய்வீங்க? அந்த புள்ள அப்படி கையை நீட்டும் போது தூக்கி எடுக்கிறீங்களா? அப்படியே தூக்குறீங்களா? அதே போல உங்க ஆண்டவரும் என் ஆண்டவரும் நம்மை தூக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். Trust that he is good and he loves you perfectly. ஆண்டவர் வந்து நல்லவருங்க. அவருடைய அன்புங்க பூர்ணமானது. அதை நம்புங்க. கடைசியாக he will make a way for you and keep you in his love and in his truth. உங்களுக்கு ஒரு வழியை ஆண்டவர் செய்து கொடுப்பார். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ண தேவன் உங்களுக்கு வழி கொடுக்க மாட்டாரா? Where there is no way, God made a way. If your God is such a God, he opened up the sea, the Red Sea. He opened up Jordan River. If he can make a way for Moses and Joshua, won't he make a way for you and me? Therefore, be in that love, that perfect love of God, and in that perfect truth. அந்த பூர்ண அன்பிலையும் பூர்ண சத்தியத்திலையும் நிலை நிற்கும் போது கர்த்தர் உங்களோட இருப்பார். நான் முடிச்சிட்டேங்க. Thank you for giving me the time, being patient. But this is God's word and it's very pertinent for these days that we are living in. நம்ம வாழ்ந்து வர இருக்கிற இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியங்க. நீங்க சலிச்சிக்காதீங்க. தேவஜனமே, please, I'm telling you, don't be like in a position I'm shut up. No, give heed to God's word. It remains. Every other thing won't remain, but God's word will remain. I'm going to call Pastor Joy to lead us in a closing prayer and give us the benediction. Let us look to God. Open our heart. Church, please, I beg you all, open your heart. Open your heart and give it to God. He is worthy. He is worthy of all this. And when you come in this fashion, your God will not forsake you. He will not leave you. He will embrace you. With that, I want to close and I want to ask Pastor Joy to lead us in this time of prayer. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. போராட்டங்கள் நிறைந்த இந்த காலங்களிலே நாங்கள் ஜீவிக்கும் போதும் ஆண்டவரே, எங்கள் மனதுல பலவிதமான சந்தேகங்கள், குழப்பங்கள் நிறைந்த இந்த காலத்திலும் நீரே எங்கள் கண்மலையா இருக்கிறீரையா.
எங்கள் உறுதியான நம்பிக்கையாய் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் உம்மை உறுதியாக நம்ப உதவி செய்யுங்க கர்த்தாவே. உம்மேல் விசுவாசம் உள்ளவளாக ஆண்டவரே இந்த காலங்களிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் அடைக்கலமான தேவனாய் இருக்கிறீர். நீர் வழிகளை திறந்து தருகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் தங்கள் போராட்டங்களிலே மூழ்கி போய்விடாதபடி உம்மை நோக்கி பார்த்து கூப்பிட்டு பலனடைந்து தூக்கி எடுக்கப்பட உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த காலத்திலும் கூட கர்த்தாவே சோர்ந்து போய்விடாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. கண்கள் உண்மையே நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. நேரே எங்கள் பலனா இருக்கிறீர் ஆண்டவரே. நேரே எல்லா விதமான போராட்டங்களிலும் விசுவாசத்தை காத்து கொள்ளத்தக்கதாக நேர் எங்கள் பலனா இருக்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை சூழ்ந்து இந்த ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கும் போதும் ஆண்டவரே அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை விட்டு விடாதபடி கர்த்தரோட விசுவாசத்துல பலப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் ஆண்டவரே எந்த விதத்திலும் நாங்கள் விழுந்து போகாதபடி உண்மையில் நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தராகிய தேவனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சுவாமி போகிற பாதை நீர் அறிவீரையா. ஆண்டவரே, எங்கள் பாதை சபைப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பாதையில நடக்க உதவி செய்யுங்க. உண்மையிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க அப்பா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவராகிய தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் இருக்கிற இடத்துல உமக்கு சாட்சியா இருக்கவும் கனித்தரவும் உம்மை மகிமைப்படுத்தவும் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். 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 ஆசீர்வாதம் பாஸ்டர் நீங்க கொடுத்துருங்க. ஓகே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னுடைய ஐக்கியமும் என்றும் சதாகாலம் நம்மோட இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நிலை நிற்கிற விசுவாசிகளாக நாம் இருக்கத்தக்கதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமென். ஆமென். God bless you all. I love you all. உங்களை அதிகமாக சிநேகிக்கிறேன். God bless you. Sostram, Pastor. ஸ்தோத்திரம்.